அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ. நம் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அஹ்மதியா ஜமாத்தின் உலகளாவிய தலைவரும் 5வது கலீஃபத்துல் மசீஹும் ஆகிய சையதுனா ஹஸ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், பிறகு அகந்தை மற்றும் ஒரு மிகப்பெரும் தீமையாகும். அதிலிருந்து தவிர்ந்திருக்குமாறு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு திருக்குர்ஆனில் போதிக்கின்றான். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இதன் பக்கம் நமது கவனத்தை திருப்புகின்றார்கள். மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், எவருடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவாவது அகந்தை தற்பெருமை இருக்குமோ அவரால் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், எனவே என்னுடைய பார்வையில் ஒருவர் தூய்மை அடைவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த வழியாகும். அனைத்து வகையான அகந்தையையும் தற்பெருமையும் விட்டு ஒழிப்பதை விட ஒருவர் தூய்மை அடைவதற்கான சிறந்த வழியை கண்டுபிடிப்பது சாத்தியமற்றதாகும். அதாவது அவருடைய கல்வியை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ அல்லது செல்வத்தை குறித்தோ உள்ள தற்பெருமை. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள், அகந்தையை விட்டும் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் என்று நான் என்னுடைய ஜமாத்திற்கு இயக்கத்திற்கு அறிவுரை கூறுகின்றேன். ஏனென்றால் நம்முடைய மகிமைக்குரிய இறைவனாகிய அல்லாஹுவின் பார்வையில் அகந்தையானது முற்றிலும் வெறுக்கத்தக்கதாகும். மேலும் ஹஜ்ஜத்துல் விதாவின் தருணத்தில் கூட, அதாவது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடை பெறக்கூடிய ஹஜ் புனித யாத்திரையின் போது கூட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அனைத்து மனிதர்களும் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரியே அல்லது எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரியே, அவர்கள் உலக வாழ்வில் எவ்வளவு பெரிய பதவியை பெற்றவர்களாக இருந்தாலும் சரியே, அவர்கள் அனைவரும் சமமானவர்களே. ஒரு கருப்பருக்கு வெள்ளையர் மீதோ அல்லது ஒரு வெள்ளையருக்கு கருப்பினத்தவர் மீதோ எந்த உயர்வும் கிடையாது. மேலும் ஒரு அரபிக்கு அரபி அல்லாதவர் மீதோ அல்லது ஒரு அரபி அல்லாதவருக்கு ஒரு அரபியின் மீதோ எந்த மேன்மையும் கிடையாது. இவ்வாறாக பணிவு சமத்துவம் குறித்து நமக்கு வழங்கப்பட்ட போதனை இதுவே ஆகும். நமக்கு அகந்தை மற்றும் தற்பெருமையிலிருந்து விலகி இருக்குமாறு இந்த போதனை வழங்கப்பட்டுள்ளது. நம்மில் ஒவ்வொருவரும் இந்த போதனையை பற்றி பிடிக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்களின் உலகில் கருப்பின மக்களுக்கும் வெள்ளையின மக்களுக்கும் இடையில் பாகுபாடு இருக்கிறது. உண்மையில் சில தலைவர்கள் இப்பொழுது இதனை கூட வாதிக்கின்றார்கள். அவர்கள் கருப்பினத்தவர்களை விட வெள்ளை இனத்தவர்களின் மனோதிறன்களும் புலமைகளும் மிகவும் மேலானதாகும் என்று கூறுகிறார்கள். இது அவர்களுடைய அகந்தையின் நிலையாகும். ஒவ்வொரு அஹ்மதியும் இத்தகைய சிந்தனையிலிருந்தும் முற்றிலும் விலகி இருக்க வேண்டும் என்று அஹ்மதியா ஜமாத்தின் தலைவர் கூறினார்கள். ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. औलाद को भी अपनी इताअत सिखाएंगे, अहदे वफा किया है हम उसको निभाएंगे।